ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். யார் சாமி இது? நம்ம வந்து மைன்கிராஃப்ட் வந்து விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்து பார்த்துருங்க. அப்புறம் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது லோடிங் ஆகிறதுக்குள்ளே யார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்ப்போம். இதோட நிறைய நியூ திங்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஷேடர்ஸ் எப்படி 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 ஷேடர்ஸ் எப்படி? சரி, பேச டைம் இல்லை, வேலையை முடிக்கணும். வா வா வா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஷீப்பா ஷீப்பிங். நீங்கள் எந்த ஷீப்பை யாச்சும் பார்த்தீங்க? ஆகும். நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் தான் இப்போ வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது. வா, இன்னொன்று வணக்கம், நான் மாப்பிள்ள மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நீ எங்கேருந்து வந்த ஒரு ஐயோ ஆடு காணுமே. இதுக்கு நம்மளால் ப்ளூ ஸ்வீட் பெரிஸ் ஃபீட் பண்ண முடியுமா? ஃபீடு ஐயோ, யார் சாமி இவன்? பொறுமையாக உட்காந்துட்டு போகணும். வா வா வாடி வா வா வா. ஐயோ, கீழே வச்சுட்டேனே. என்னடா சாப்பிட்டு அது படிக்க போகுது. ஐயோ, ஓகே 7 பார்த்தா அது கன்ஃபார்மாக நிறையா தேவைப்படும். மேலே கொண்டு போய்ட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, என்ன இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஐட்டம் தேவைப்படுது. என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா டர்ட் தான். நம்மளுக்கு வந்து டர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த டர்ட்ஸ் இருந்ததுனால நம்மகிட்ட இப்போ 13 டர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் அப்கிரேடுக்கு கிளம்பலாம். இந்த இடத்துல வந்து பில்லர்ஸ் கட்டுறது தான் ஃபஸ்ட் அப்கிரேடு. ஐயோ, இந்த கேம் டோட்டலாக பக்கா இருக்குது. அதுக்குலாம் ஃபஸ்ட் நம்ம பில்லர்ஸ் கட்டிடுவோம். இதெல்லாம் பார்க்க ஓரளவுக்காச்சும் அழகாக இருக்கும். சந்தோஷம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால ஷேட் இது கொஞ்சம் கதிகமாக கட்டணும் போலையே. ஓகே, இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று. நம்ம பேஸ் அது பார்ப்போம். டிடி சூப்பராக இருக்கா? இன்னும் அந்தளவுக்கு ஆகலை போலையே. பேஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அப்புறம் நம்ம வெளில வந்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். கேவ் இவ்வளோ பக்கத்துலேயே நம்ம கேவை வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி கூட போய் பார்க்கல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், ஆக்கிரமம். இந்த இடத்துல வந்து நான் இந்த க்ளோபெரிஸ்லாம் எடுத்ததுக்கான காரணமே ஓகே, உங்களுக்கு சாண்ட் இருக்கா? ஐயோ, ஓகே. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஸ்வீட் பெரிஸாக நட்டு வைக்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கும்போது. ஐயோ, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே. சரி, பசிக்கு ஒன்று சாப்பிட்டுப்போம், பசிக்கு 2 சாப்பிட்டுப்போம். அவ்வளோதான், பசிக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து இப்போ நம்ம வந்து 2 க்ளோபெரிஸ். இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. இப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் நான் இன்னொரு வேலையை பார்க்க போகிறேன்.
ஓகே வாங்க இந்த வேலையை பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு சீட். ஓகே செகண்ட் சீட். எனக்கு இன்னொரு ஒரு சீட் வேணும். ஒரு சீட். ஓகே தேர்ட் சீட். ஃபோர்த்து சீட். ஃபிஃப்த்து சீட். சிக்ஸ்த்து சீட். செவன்த்து. என்ன ஒரு சீட் கூட வரல. 3 சீட் தான். ஒரு சீரியஸ். எனக்கு சீரியஸாக ஒரு சீடு கூட இல்லாமல் இருக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலடா. எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் இருக்க எல்லா கிளாஸையும் டெமாலிஷ் பண்ணி ஒரு சீட் தான் இருக்குது. இங்கே இருக்க கிராஸஸில் நமக்கு எவ்வளோ லக்குன்னு பார்ப்போம். ஓகே லக்கே இல்லை இங்கே கிராஸஸில். இங்கேயும் நோ லக். சரி ஓகே. அங்கே என்னமோ இருக்குது. ஏய் இதுக்காக இந்த ஆடை நான் கொல்லவே. நம்ம ஃபாக்ஸ் வந்து ஆடை கொண்டு போட்டிருக்கு. இப்போ இந்த குட்டி பெரிஸ் மேலே நம்ம நின்னா அடிப்படும். இல்லை குட்டி பெரிஸ் மேலே நின்னா நம்மளுக்கு அடிப்படாது. சூப்பர் ஹிண்ட். இதான் நம்ம இதோட பேக் சைடு. இப்படியே ஹோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதையும் முடிக்கணும். அதை முடிக்க நம்மளுக்கு தண்ணி வேணும். தண்ணி செய்ய பக்கெட் வேணும். பக்கெட் செய்ய இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் சொன்னேன்னா உங்கள்கிட்ட திட்டு தான் ஆகணும். சரி ஓகே. இப்போ நம்ம போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விட்டு தேவைப்படுது. எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே இங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. இந்த ஒரு ட்ரீயை போட்டால் போதுமா? இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கும் அப்புறம் மேலே இருக்க சீலிங்க்கும். இன்னும் நம்மளால எடுக்க முடியல. ஓகே நம்ம ஆக்ஸர் உடைய நம்ம மேலே இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. நம்மகிட்ட 19 இருக்குது. நம்ம போய்ட்டு இப்போ பெட்டு செஞ்சுக்கலாம். நம்ம ரூமுக்குள்ளே போய்ட்டு பெட்டு செய்கிறதுக்கான ஐட்டமை பார்ப்போம். நம்மக்கிட்ட பெட்டு செய்கிறதுக்கான ஒரு முழு உரிமை இருக்குது. மஷ்ரூம் சூப். நம்ம பெட்டும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம பெட்டும் செஞ்சாச்சு. இந்த பெட்டை இங்கே வச்சு இங்கே ஒரு அமுக்கமுக்குதான் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம பேஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே. சூரியன் அஸ்தமனம் ஆகுது. போயிட்டு தூங்க முடியுதா பார்ப்போம். தூங்க முடியுமாடா? சரி அந்த அஸ்தமனம் நமக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே முடிய போகுது. சன்செட் ஆகிடுச்சு. ஓகே வாங்க பேரல் வரணும். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் எப்படியாச்சும் தூங்கிடுறேன்டா. சன் முடியுது. எப்படியாச்சும் தூங்க முடியுமாடா? அப்படி தூங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு தூங்கினது. ஒரு நாள் எப்படியோ ஸ்கிப் பண்ணியாச்சு. இது டே 2. இந்த கேமோட இலக்கே நம்ம கடைசி வரைக்கும் சாகாமல் இருக்கணும். உல்ஃப் இந்த டீம் பண்ண எனக்கு என்ன தேவை? வாடா இங்கே ஒரு நிமிஷம். எனக்கு நாய்க்குட்டினா நல்லா பிடிக்கும்டா. சீக்கிரமாக வாடா. போடாங்க. உன்னை பிடிச்சி போட என்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்கோ ஒன்று வச்சு அதை வச்சு இப்போ உனக்கு பிடிச்சி போட்டே ஆகணும்டா. வாடா. ஐயோ தெரியாம அடிச்சிட்டேன். சாரின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச நாய்க்குட்டி நானே கொல்ல வேண்டியதாகிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. அதெல்லாம் பற்றி நான் பேசணும் பார்த்தீங்களா?
ஓகே, பக்கத்தில் ஒரு இது கட்டலான்னு தான் நான் பார்க்குறேன். சரி, அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கான இடத்த ரெடி பண்ணுவோம். பக்கத்தில் வந்து நிறைய ஏரியாவை ரெடி பண்ணலாம். 40 இருக்குது, 40 வச்சு ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே, வளர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி அங்கேயே ஒன்று நான் எப்படி இருக்கேன், வீட்டுக்குள்ளே போக விடுங்கடா. இதில் வந்து இந்த அளவுக்கு கீழே கட்டியிருக்கேன். அப்போனா நம்மகிட்ட ஃபுட்டு சோர்ஸ் சுத்தமாக இல்லை. ஓகே, ஃபுல் பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சோண்டு இருக்குது, எதாவது எடுத்துக்கும். அட, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்லரை போட்டுடலாம். பில்லரை போட்டு ஒரு 2 ஜம்ப். இப்போ வந்து அப்படியே உட்காந்து இங்கேருந்து ஒரு பில்லரை போட்டால் கடைசியில் உட்டு பத்தம் போயிடுச்சு. அப்புறமா உட்டை போயிட்டு எடுக்க கிளம்பிட்டேன். இங்கே இருக்க உட்டை கரைச்சிடலான்னு ஐடியா பண்ணியாச்சு. அப்போ தான் ஒரு அழகான கோழியை பார்த்தேன். அந்த கோழி பார்த்தா திடீர்னு டிஸப்பியர் ஆகிடுச்சு. நான்லாம் என்ன பண்ணேன், நான்லாம் பெட்டு மேலே ரொம்ப பாசமாக இருப்பது வரைக்கும், அதனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பழைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிடையாது. இது வந்து ஒரு புது வகையான ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதில் வந்து அந்த இதை அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வால்ஸ் வச்சு ஃபுல் பண்ணிடலாம். என்னோட 2 தான் இருக்குது. இப்போ மேலே ஐயோ இன்னும் கொஞ்சம் விட்டு தேவை போலையே. கவலைப்படாதீங்க, இந்த பில்லர் வெறும் மார்க்கிங் தானே. இந்த பில்லர்லேருந்து என்ன கொஞ்சம் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கரெக்டு தான். இங்கே ஒரு பிளாக் டீப் தோணும்ல, இங்கே ஒரு பிளாக் டீப் தோணும். எப்படி கரெக்டாக சொன்னோன்னா பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு இப்போ வந்து ஸ்லாப் செஞ்சிடலாம். ஸ்லாபு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்லாப் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிக்காக்ஸையும் அந்த ஸ்லாப்ஸையும் வச்சு இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம். இருக்க பிளாக்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிடுவோம். மைண்ட் பண்ணிவிட்டு என்ன அப்படியே கொண்டு வந்துடுவோம் ஸ்டைல்ஸை. இப்படி சூப்பராக இருக்கா? நீ யார்? இப்படியே இங்கே இருக்க சஸ்பீசியஸாக இருக்கா? எப்படி இப்போ வந்து மேலே கவர் பண்ணலாம். ஓகே, கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டார்ச்சர்ஸ் வேணும். இப்போ அந்த 9 டார்ச்சர்ஸையும் வச்சு ரெடி பண்ணிடலாம். 1 2 3 டைம் எத்தனைன்னு பார்த்தா ஆகலை டைமு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்லாப் செஞ்சுட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஸ்லாபை செஞ்சுட்டேன்.
இதெல்லாம் உடச்சி நம்ம வந்து இந்த இடத்துல மேலே இருக்க இடத்துல ஸ்லாபாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சன்ரூஃப் சூப்பராக தெரியுதா? டேய் வாடா போடா. தப்பு பண்ணிட்டேன். ஓகே வந்து இந்த ஸ்லாப்ஸ் நான் வந்து பண்ணக்கூடாது. இந்த ஸ்லாப்ஸ் தான் பண்ணணும். ஸ்க்ரூஸ் ஸ்லாப். இந்த ஸ்லாப்பை வச்சு இப்போ மேலே கவர் பண்ணிடலாம். லைக் தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கு தான் மேலே ஃபுல்லாக ப்ரௌன், கீழே ஃபுல்லாக காபிள் ஸ்டோனு. ஒரு அழகு, தனி அழகு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் பண்ணி காமிச்சிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக புரிஞ்சுப்பீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் தான் இருக்கா. இந்த ஸ்டோன்ஸ்லாம் தோண்டி காபிள் ஸ்டோனாக மாற்றி கீழே வச்சிடலாம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் தோண்டி காபிள் ஸ்டோனாக மாற்றியாச்சு. கீழே வச்சுட்டோம். வெளில போயிட்டு நம்ம பேஸு எப்படி இருக்குன்னு பாசு எப்படி சூப்பராக இருக்கா. இப்போ மேலே வந்து செக் கொடுக்கணும். இப்போ மேலே என்ன பண்ணுறது தான் ரொம்ப டவுட்டு. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு வேலை. மரத்தெல்லாம் வெட்டி நம்ம இந்த மரத்தை அழிக்க வேணும். அதனால் இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து 1 2 3 4 இந்த இடத்த இங்கே வச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4 கரெக்டாக கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்கா. இப்போ தோண்டா கொஞ்சோண்டு தான் ஒட்டு வேணும். நான் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் மாற்றலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஏன்னா எனக்கு ஜப்பான் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் தான் மாற்ற போகிறேன். வீடு ரொம்ப குட்டியாக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஜாப்பனீஸ் ஸ்டைலில் மாற்ற முடியாது. அது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஜாப்பனீஸில் வந்து பக்கோடா ஸ்டைல் பில்டிங்குங்கிறது தான் இப்போ நம்ம வந்து கற்றுக்கிறோம். பக்கோடாவான்னு கேட்கக்கூடாது, பக்கோடா ஸ்டைல் பில்டிங்ஸ் அதை வந்து நம்ம கட்ட போகிறோம். இதெல்லாம் இதை உடச்சிட்டு சூப்பரா டெய்லி வலிக்குதுடா அடங்க. இப்போ இந்த இதை கரைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சக்கு 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 இந்த பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்வீட் கரீஸை சாப்பிட்டு பசியை போக்கியாச்சு. ஓகே, ஓகே டைம் ஆக போகுது. போயிட்டு பத்து தூங்கிடலாம். வடாமப்பில் வளைக்க தோப்பில் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நான் அந்த பில்லர் ஆட் பண்ணணுமா? உள்ளே தான் போங்க. ஓகே ரெடி. மேலே இருக்கிறது உடச்சி விட்ருவோம். எல்லாம் ஒருத்தந்தான், எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும்.
ஏஞ்சி வந்து ரூமுக்கு பார்த்தா நம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வெளில போயிட்டு யார் அவன் கோல்டு ஆர்மர் போட்ட சாமி யார் சாமி நீ ஷவலு அது என்சாண்டடு நீ செத்துப்போ எனக்கு நீ தாண்டா வேணும். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக நடந்துக்கலாம் அதெல்லாம் யார் நீ யார் என்கிட்ட வர ஏன்னா என்கிட்ட வர தகுதியே இல்லாத என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது. ஏன்னா இது போட முடியாது. எப்படி போடுவாங்க? ஓகே ஏன்னா என் பக்கத்தில் ஒரு தகுதியே இல்லாது. சாகவே கூடாது. செத்தா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீலாம் போயிடும். அதனால் சாகவே கூடாது. 5 எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குங்க. 5 எக்ஸ்பி தான் என்னாலும் எக்ஸ்பி தான் சொல்லிட்டு நம்மளால சாக முடியும். இன்னும் 3 தான் வேணும். டன் 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 டேடி நம்ம வந்து ஹர்சாமி நீ எதிர்த்து வாயில் வச்சுக்கிட்டானோ கியூட் மாடை போட்டு தெளியாச்சு. இது இவன் நான் ப்ளூபெரிஸ் தான் வச்சுருக்கான். ஸ்வீட் பெரிஸ் ப்ளூபெரிஸ் வருது. இதில் அடித்தா குத்துற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. எப்படி எடுக்கிறது? அவ்வளோதான். நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸ்வீட் பெரிஸால் நான் வந்து செத்து போயிருக்கேன். எவ்வளோ பெரிய கொடுமை. என் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இப்போ 3 ஆயிடுச்சு. என்னது இது அவ்வளோ அங்கே இருக்குது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக்கி பண்ணி அதனால் நீ இப்போ செத்து போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரு வழி தரல. எவ்வளோ நேரம் எடுக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு பண்ணி செத்து போயிடு. அசிங்கம் போயும் எதால செத்துருக்கேன் பாருங்க. ஏன் சாதவே கூடாதுன்னு நினச்சனோ செத்துட்டேன். போச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போச்சு. எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னா என்னை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு சந்துக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டா நான் எப்படி எடுக்கிறது? இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. நீ இருக்கல வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே? ஆட்டோக்கார தம்பி இருக்கு இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம தலைவர் எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஏடி அழகாக இருக்கா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். செத்துட்டேன். இப்போ வெளிலையும் உடம்பு இல்லை. அதெல்லாம் எட்டிலாம் பார்க்கக்கூடாது. அழகாக இருக்கா? அவ்வளோதான். அழகாக இருக்குன்னா அழகாக இருக்காதோ நிறுத்திக்கணும்.
யார் உன்னை எட்டி பார்க்க சொன்னது? உன் தப்பு தான். ஓகே, இதான் இந்த வீடியோட எண்டு. இதை ஃபுல்லாக ட்ராப் டோர் வச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் என்ன யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா என் வீடியோ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போடும்போது. என்னை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும், உங்கள் வாய்ஸ் அந்த மாதிரி எனக்கு உங்கள் சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன், இருந்தாலும் சும்மா அடுத்த பார்ட் நான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து அடுத்த பார்ட்டுக்குன்னு இல்லை, இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 55 லைக்ஸ் டார்கெட்டு பாப்பா தானே. ப்ளீஸ் 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 போடுங்க. 55 தானே, என்ன ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ், போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 55 தான், வெறும் 55 லைக்ஸ் தான் டார்கெட் வச்சுருக்கேன். நானும் நிறையா லைக்ஸ் கூட டார்கெட் வைக்கல. ஐயோ சாரி ப்ளூபெர்ரி. ஸ்வீட் பெரினே வர மாட்டேங்குது, ப்ளூபெரினே வருது. சீக்கிரமா போக மாட்டேன், செத்துப்போ. ட்ராப் டோரை வச்சுட்டு வீடியோ முடிக்கலாம்னு பார்த்தது தப்பு தான், ஏன் தப்பு தான். உங்களை இவ்வளோ வேலை எடுத்துங்க. என்னமோ அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி வந்து அப்படியே டிசைன் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுட்டா, இங்கே வச்சு விட்டா. ஓகே, ஓரளவுக்கு இப்போ நேச்சுரல் லுக் வந்து கிடச்சிடுச்சு. என்னடா இது, இதான் நம்ம பேஸே. ஆனால் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இந்த மாதிரி தான் நான் வந்து வெட்ட மாட்டேன். நம்ம ரொம்ப குடும்பக்காரங்களாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பாவம் இந்த ஃபாக்ஸ் இந்த நிழலுக்கு அடியில் தூங்குகிற இடத்த வந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு நான் வருந்தி நான் அதுக்கு ஒரு வீடு கட்டி தரப்போகிறேன். இதுக்கு வீடு கட்டி தரலாமா வேணாமாங்கிறத அது நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் தான் அந்த பாவப்பட்ட ஃபாக்ஸை எப்படியாச்சும் காப்பாற்றணும். 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாவப்பட்ட டாஸ்க் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு நம்ம வந்து ஒரு வீடை கட்டலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில். எல்லோரும் 50 லைக்ஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம பேஸே. இந்த 2 வந்து எதுக்குன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்த வந்து உடச்சிடும், டோரையும் உடச்சிட்டு கீப் அப்கிரேடிங். என்னது உடையவே மாட்டேங்குது, க்ளோஸ் பண்ணி உடச்சா ஈஸியாக உடஞ்சிடணும். அட கடவுளே, உட. இப்போ இது இருக்குல்ல 2, இது 2த்தையும் வச்சு ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பேஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இப்படி போட்டுக்கலாம். இந்த 2த்தையும் திறந்துட்டு அழகாக இது உள்ளே போயிட்டு இப்படி கதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 ட்ராப் டோர் எதுக்கு சொன்னான்னு தெரியுமா? இந்த ட்ராப் டோர் மிஞ்சினது ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா எப்படி? சரி ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். See you guys in next video. Bye.